வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் ஒரு சாதாரண பழம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் பலருக்குமே தெரியாது. அதுதாங்க வாழைப்பழம். வாழைப்பழம் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மிகப்பெரியது. வாழைப்பழம் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும். சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இரவுல வாழைப்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இப்படி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சரியான அளவுல சரியான நேரத்துல வாழைப்பழம் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு பலவிதமான ஆற்றல்களும் ஊட்டச்சத்துக்களும் பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். இன்னைக்கு வீடியோல வாழைப்பழத்தினால ஏற்படக்கூடிய 10 முக்கிய நன்மைகள், எந்த நோய்க்கு இது மருந்தா இருக்குது, யாரெல்லாம் இதை சாப்பிடணும், யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், எந்த நேரத்துல சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், அதிகமா சாப்பிட்டால் என்ன ஆபத்து ஏற்படும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் வாழைப்பழத்துல விட்டமின் B6, விட்டமின் C, பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், ஃபைபர், நேச்சுரல் சுகர், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே இருக்குதுங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, உடலுக்கு உடனடியாக ஒரு சக்தியை, எனர்ஜியை கொடுக்கறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. வாழைப்பழம் இயற்கையான எனர்ஜி பூஸ்டராக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் உடனடியாக உடலுக்கு சக்தியை தருது. ஸோ யாரெல்லாம் காலையில் எந்திரிச்சு ரொம்ப சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காலை உணவோடு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் பொழுதும் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஆக்டிவாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். முக்கியமாக விளையாட்டு வீரர்கள், ஜிம்முக்கு போகிறவங்க, மாணவர்கள், அதிகமாக வேலை செய்கிறவங்க, கடினமாக வேலை செய்கிறவங்க எல்லாருமே வாழைப்பழத்தை சாப்பிட்றது மிகவும் சிறப்பானது. அடுத்து இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வாழைப்பழத்துல பொட்டாசியம் அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த பொட்டாசியம் பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதய துடிப்பை சீராக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸ்ட்ரோக் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் வாழைப்பழம் பயன்படுது. உப்பு அதிகம் சாப்பிட்டவர்கள் வாழைப்பழத்தை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்த மூன்றாவது நன்மை, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. பலருக்கும் தினமும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். அதற்கு ஒரு இயற்கையான தீர்வா வாழைப்பழம் இருக்குது. ஏன்னா வாழைப்பழத்துல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்குது. இது குடலுடைய இயக்கத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. மலத்தை மென்மையாக்கி வெளியே தள்ளுறதுக்கு பயன்படுது. காலை உணவோடு நீங்க ஒரு வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை நீங்க அனுபவிக்கலாம். அடுத்து நம்ம நான்காவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு வாழைப்பழம் குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கறதுக்கு பயன்படுது. இதனால வாய்வு பிரச்சனை குறையும், வயிறு எரிச்சல் குறையும், செரிமானம் நல்லா மேம்படும். ஸோ உங்களுடைய குடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும், செரிமானம் நல்லா சிறப்பாக இயங்கணும்னா வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து ஐந்தாவது நன்மை, வயிற்று புண்ணுக்கு வாழைப்பழம் ஒரு பாதுகாப்பாக இருக்குது. வாழைப்பழம் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு படலத்தையே உருவாக்குறதுக்கு இது உதவியாக இருக்குது. இதனால் அசிடிட்டி, அல்சர், பர்னிங் சென்சேஷன் போன்ற பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கெல்லாம் வயிறு எரிச்சல் தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே வாழைப்பழத்தை சாப்பிடும்போது வயிற்றில் புண் வராமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழம் ஒரு பாதுகாப்பான ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து ஆறாவது நன்மை, மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு வாழைப்பழம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. வாழைப்பழத்தில் விட்டமின் B6 இருக்குதுங்க. இது மூளையுடைய செயல்பாடுக்கு மிகவும் சிறந்த ஊட்டச்சத்தாக இருக்குது. இது மூளையில் இருக்கக்கூடிய செரட்டோனின், டோபமைன் உற்பத்திக்கு இந்த வாழைப்பழம் உதவி பண்ணுது. அந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 உதவியாக இருக்குது. இதனால என்ன ஆகும்னா, நல்ல ஒரு நினைவு ஆற்றல் கிடைக்கும், ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு ஃபோக்கஸ்டு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி மனநிலை நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சிலருக்குலாம் மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்பவுமே சிறப்பானது. மனநிலையை நல்லா மேம்படுத்துறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது.
நன்மை என்னன்னா, நல்ல தூக்கத்துக்கு வாழைப்பழம் பயன்படுது. இரவுல பலருக்கும் தூக்கமே வராது. முக்கியமா வயதானவர்களுக்கு 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை நிறைய இருக்கும். அவங்கள போட்டு பாடா படுத்தும். இரவு ஃபுல்லா தூங்காம பகல்ல ரொம்ப சோர்வாகவும் டயர்டாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வாழைப்பழத்தை தொடர்ந்து எடுக்கும் பொழுது வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், விட்டமின் B6 இது இருக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும். தசைகளை வளர்றதுக்கு தசை தசைகள் தளர்வடைகிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கும் உதவியாக இருக்கும். உடலை அமைதியாக்கி நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் இந்த வாழைப்பழம் பயன்படும். அடுத்து 8வது நன்மை, தசை பிடிப்பை குறைக்கிறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. இரவில் கால் பிடிப்பு வருதா, இழுத்து பிடிச்ச மாதிரியான உணர்வு வருதா, அப்போனா உங்கள் உடலில் பொட்டாசியம் குறைவாக இருக்கிறதுனால தான் அது ஏற்படுது. ஆனால் நீங்கள் வாழைப்பழத்தை ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பொட்டாசியம் ஈடு செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா வாழைப்பழத்தில் அதிக அளவில் பொட்டாசியம் இருக்குது. இதனால் அந்த தசை பிடிப்பு எல்லாமே குறையிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து 9வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. வாழைப்பழத்தில் விட்டமின் C ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. அடுத்து 10வது நன்மை, சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த நோய் இருந்துச்சுன்னா நீங்கள் வாழைப்பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வாழைப்பழத்தில் அதிக அளவில் பொட்டாசியம் இருக்கிறதுனால சிறுநீரக நோயாளிகள் பொட்டாசியம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நார்மலாக சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். ஆனால் சிறுநீரக நோயாளிகள் இதை தவிர்க்கணும். இதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த வாழைப்பழத்தை எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம காலை உணவுடன் எடுத்துக்கலாம். அடுத்து உடற்பயிற்சிக்கு 30 நிமிடத்திற்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகும் நீங்கள் எடுத்துக்கலாம். மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இரவில் வாழைப்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இரவுலையும் சாப்பிட்லாங்க. ஆனால் ரொம்பவே அளவாக எடுத்துக்கிறணும், அதிகமாக சாப்பிட வேண்டாம். யாரெல்லாம் வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டும்னா, குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள், மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறவங்க, உடற்பயிற்சி செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வாழைப்பழம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக எடுக்கணும் இல்லைனா தவிர்க்கணும் அப்படின்னா, கிட்னி நோயாளிகள், பொட்டாசியம் அதிகமாக உடலில் இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இது சர்க்கரை நோயாளிகள்ங்க. சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை அதிகமாயிடும்னு நினச்சிட்டு வாழைப்பழத்தை முழுமையாக தவிர்க்கிறார்கள். ஆனால் முழுமையாக தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அளவை கம்மியாக எடுத்துக்கிறலாம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட வேண்டிய இடத்துல நீங்கள் அரை வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஸோ வாழைப்பழம் ரொம்பவுமே சத்தான பழம். அதனால் சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டலாம். அரை வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் அந்த அளவுக்கேற்ற மாதிரி ஒரு வாழைப்பழமா இல்லை அரை வாழைப்பழமா அப்படின்னு கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகமாக சாப்பிட்டால் சிலருக்கு சில பல ஆபத்துகள் ஏற்படும். ஒரே நாளில் 5 வாழைப்பழம், 6 வாழைப்பழம், 7 வாழைப்பழம் சீசனில் கிடைக்கிது, எங்கள் வீட்டில் மரம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நாளில் சாப்பிடுவாங்க. ஒரே நாளில் சாப்பிட்டிங்கன்னா வயிறு உபசம், வாய்வு, கலோரி அதிகமாகும், மலச்சிக்கல் ஆகும். சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதிகமாகலாம் எந்த ஒரு உணவுமே சாப்பிடக்கூடாது. எந்த உணவாக இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாகும். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் உணவுகளை எடுக்கணும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு வாழைப்பழம் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இல்லைன்னா ஒரு 2 வாழைப்பழம், அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். நண்பர்களே, வாழைப்பழம்ங்கிறது மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய குறைந்த அளவில் அதிக சத்துக்கள் கொண்ட ஒரு சிறந்தமான ஒரு பழம். ஸோ இந்த பழத்தை இன்னிலிருந்து உங்கள் உணவில் எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.